ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு வினிலா vlog. இந்த புறாவும் கிளியும் எப்படி தன்னோட வயிற்றுக்கு இறைய சாப்பிட்டுட்ருக்கோ அதே மாதிரி நாங்கள் இந்த பைனாப்பிள் ரசத்தை எல்லாரோடைய கைவண்ணத்தாலையும் இந்த பைனாப்பிள் ரசத்தை செஞ்சுருக்குறோம். ரொம்ப சூப்பராக இருக்கும். இதை எப்படி செஞ்சுருக்கோம் அப்படின்றத பார்க்கலாம். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சீரகம் இவ்வளோ ஒரு ஒரு சரங்க, அது மாதிரி மிளகும், பூண்டு ஒரு 5-6 பல்லு, அதுக்கப்புறம் 4-5 பச்சை மிளகாய் உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி போட்டுட்டு இப்படி குறைன்னு அரைச்சி எடுத்துக்கிறோம். இப்போ சித்தி சொன்ன மாதிரி அதை அரைச்சி ஒரு தட்டில் வச்சாச்சு. தக்காளி எடுத்துக்கிட்டோம். தக்காளியை நல்ல பேஸ்ட்டாக அரைச்சி வச்சுட்டோம். இந்த பாருங்கள், நல்லா இந்த மாதிரி பேஸ்ட்டாக அரைச்சி வச்சாச்சு. ஒரு வடைச்சட்டியில் எண்ணெய் நல்லா சூடானதும் கடுகு நல்லா பொரிஞ்சு வந்ததுக்கப்புறம் ஜீரகம் நல்லா பொரிஞ்சு வந்ததுக்கப்புறம் காரத்துக்கு ஏற்ற மாதிரி வத்தல் நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் கருவேப்பிலை போட்டு நல்லா ஒரு சொலட்டிக்க வேண்டியதான். அது நல்லா சொலட்டினதுக்கப்புறமா அந்த அரைச்சி வச்ச விழுது எல்லாத்தையும் போட்டுக்கிட வேண்டியதான். அதுவும் நல்ல எண்ணெயாக பிரிஞ்சு வந்ததுக்கப்புறம் தக்காளி பேஸ்ட் இருக்கும் இல்லையா, அதையும் போட்டுட்டு ரசப்பொடி, மல்லிப்பொடி, தனியா பொடி எல்லாத்தையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கணும். அந்த மசாலா எல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் புளித்தண்ணியை ஊற்ற வேண்டிதான். புளித்தண்ணியை ஊற்றுனதுக்கப்புறமா புளி நல்லா கொதித்து வந்ததுக்கப்புறமா நம்ம அரைச்சி வச்சுருந்த அந்த பைனாப்பிள் விழுதை இது கூட சேர்த்துக்கிடுவோம். பைனாப்பிளை கட் பண்ணியும் போடலாம், பைனாப்பிள் இப்படி அரைச்சியும் போடலாம். நல்லா அரைச்சி ஒரு கொதி வரக்கூடாது. கொதி வர்ற டைமில் காயப்பொடியை சேர்த்துக்கிட வேண்டியதான். காயப்பொடியை சேர்த்து நல்ல நொறு வர்ற டைம் தூக்கிக்கிட வேண்டியதான்.